நான் கட்டிய அந்த அடையாளத்தை எடுத்த அந்த நபர் யாராக இருக்கக்கூடும் என்று தெரியவில்லை. அதோடு இந்த அடையாளங்களை எடுத்ததற்கான காரணம் அந்த இடத்தில் இருக்கும் பாதையை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று தெரிந்து விட்டதா? அது யாராக இருக்கும்? அவ்வாறென்றால் நான் சந்தேகப்பட்டது சரிதான். ஷேனாஸ் பித்து பிடித்தவள் அல்ல, மாறாக எல்லோரையும் ஏமாற்றுகிறாள். ஆனால் எதற்காக அந்த இடத்தை நெருங்கி வர முயற்சி செய்கிறாள்? இவ்வாறு பைத்தியக்காரியாக நடிப்பதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? ஒரு விஷயம் தெளிவாக தெரிகின்றது. அந்த அடையாளத்தை எடுத்தவர்கள் கண்டிப்பாக நான் பைத்தியமில்லை என்பதையும் தெரிந்திருப்பார்கள். நான் பெரிய ஆபத்தில் சிக்கிவிட்டேன். ஷேனாஸ் பேகம் ஜோதாவோடு வந்தவள். ஒருவேளை அந்த இடத்தினுடைய ரகசியம் பேகம் ஜோதாவிற்கு தெரிந்திருக்குமோ? நான் மறைந்து மறைந்து சென்று வருவதை ஒருவேளை அவர் பார்த்திருப்பாரா? ஆகையால் தான் ஷேனாஸை அங்கு அனுப்பி வைத்திருப்பாரோ என்னவோ. நல்ல வேளையாக அந்த அடையாளங்களை எடுத்து விட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அங்கு சாந்த் பேகத்தை அடைத்து வைத்திருக்கிறோம் என்பது ஷானாஸிற்கு தெரிந்துவிட்டது. அல்லது ஒரு முக்கியமான காரணத்திற்காக தான் அந்த இடம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மை இவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஷேனாஸுடனான இந்த வேளையில் பேகம் ஜோதாவும் ஈடுபட்டிருக்கிறாரா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். யார்? ஷேனாஸ், உன்னை மகாமந்திரியார் உடனே வர சொன்னார். இந்த நேரத்திலா? மகா மங்கா என்னையே அழைத்திருக்கிறார். ஆதாப் மகாமந்திரியாரே, ஷேனாஸ் வந்திருக்கிறார். அவளை உள்ளே அனுப்பு. மகாமந்திரியாரே, என்னை அழைத்தீர்களா? நாம் எங்காவது செல்கிறோமா? வீதி உலா செல்கிறோமா? சுவாரஸ்யமாக இருக்கும். நீ நன்றாக நாடகம் ஆடுகிறாய். நாடகமா? நான் மிகவும் நன்றாக நடிப்பேன். நான் அழகாக நடனமும் ஆடுவேன், அழகாக பாடவும் செய்வேன். பாடி காட்டவா? சில நேரத்தில் என் மூளையில் சில எண்ணங்கள் உதிக்கும் ஷேனாஸ். இவ்வளவு சின்ன வயதில் அழகான முகம், அப்பாவியான கண்கள் இருந்தும் எதற்காக நீ பைத்தியம் போல் நடிக்கிறாய் என்று எனக்கு தோன்றும். எனக்கு இங்க இருக்க பிடிக்கவில்லை. நான் ஜோதா பேகத்திடம் செல்கிறேன். மிகவும் நடித்து விட்டாய் ஷேனாஸ். பித்து பிடித்தவள் போல் நன்றாக நடிக்கிறாய். இனி நல்ல குழந்தையாக மாறி அடம் பிடிக்காமல் உன் உண்மையான முகத்தை என்னிடம் காட்டிவிடு. எதற்காக நீ சித்தப்பிரமை பிடித்தவள் போல் நடிக்கிறாய் என்ற உண்மை எனக்கு தெரிய வேண்டும். கூறு, கூறு. எளிதில் நீ வாயை திறக்க மாட்டாய் என்று எனக்கு தெரியும். நான் என் கேள்வியை மாற்றி கேட்கிறேன். கூறு. இதே கேள்வியை ஷெஹன்ஷா உன்னிடம் கேட்டால் நீ அவரிடம் என்ன கூறுவாய்? அவர் என்னிடம் ஏன் கேட்கப் போகின்றார்? ஏனென்றால் நான் இப்பொழுதே உன்னை அவரிடம் அழைத்துச் செல்ல போகிறேன். வா. என்னை அங்கு அழைத்து செல்ல மாட்டீர்கள் மகா மங்கா. என்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தால் முன்பே அழைத்து சென்றிருப்பீர்கள்.